أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله أن أكون من الجاهلين السلام عليكم. குரானில் மொத்தமாக இருக்கிற 6000க்கும் மேலே உள்ள வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இறந்தவங்களை புதைக்கத்தான் செய்யணும், எரிக்கவே கூடாதுன்னு நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த வசனம்? சூரா அல் மாயிதா வசனம் 31:51. ஆதமுடைய மகன் தன்னோட சகோதரனை கொன்ன அந்த சம்பவம். நம்ம ஆளுங்க என்ன வாதம் வைப்பாங்கன்னா, அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி உடலை எப்படி மண்ணில் புதைக்கணும்னு கற்றுக் கொடுத்தான். அதனால் புதைக்கிறது தான் ஒரே வழி, எரிச்சா அது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு லாஜிக்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ குரானை மட்டும் குரான் அலோன்னு நம்பி வேறு எதையும் கலக்காமல் படிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரியும். அந்த அரபி வார்த்தைகளை சரியாக கவனித்தா அல்லாஹ் அங்கே ஒரு சடங்கை, ரிச்சுவல் கற்றுக் கொடுக்கல, ஒரு சுத்தத்தை, ஹைஜீன், மறைக்க வேண்டிய அவசியத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கான். வாங்க அதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். சூழல் என்னன்னு பாருங்கள். ஆதமுடைய ஒரு மகன் இன்னொரு மகனை கொன்னுடுறாரு. இதுதான் பூமியில் நடந்த முதல் கொலை. கொலை செஞ்சாச்சு. முன்னாடி தன்னோட சகோதரனான பிணம் கிடக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஒரே பயம், பதட்டம், குற்ற உணர்ச்சி. இப்போது அந்த வசனத்தை படிப்போம். فَبَعَثَ اللَّهُ غُرَابًا يَبْحَثُ فِي الْأَرْضِ لِيُرِيهُ كَيْفَ يُوَارِي سَوْءَةَ أَخِيهِ. அப்போது தம் சகோதரனுடைய உடலை எப்படி மறைப்பது என்று அவருக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை சுரண்டியது. குரான் 5:31. தமிழ் மொழிபெயர்ப்புகளில் அது தரையை தோண்டியது என்று இருக்கும். அது தவறு கிடையாது. ஆனால் எதையாவது தேடி தோண்டினால் அதுக்கு சொல்லலாம். இங்கே தாங்க குழப்பமே ஆரம்பிக்குது. தோண்டியது குழப்பம் அல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற 2 முக்கியமான வார்த்தைகளை நம்ம ஆளுங்க சரியாக கவனிக்கலை. முதல் விஷயம், அவர் எதை மறைக்க முயற்சி பண்ணார்? நிறைய தமிழாக்கத்தில் சும்மா உடல் அல்லது பிணம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் குரானில் உடலை குறிக்கிற சாதாரண வார்த்தையான ஜசத்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக சவ் அத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தீயது, அருவருப்பானது அல்லது நிர்வாணம்னு அர்த்தம். குரானில் வேறு இடங்களில் 7:20 ஆதாம் ஏவாள் தங்களோட ஆடையை இழந்தப்போ அவங்களுடைய நிர்வாணத்தை குறிக்க இதே வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். ஏன் ஒரு பிணத்துக்கு போய் அசிங்கம், நிர்வாணம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்? ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது உயிரோட சிரித்து பேசுன சகோதரனை இல்லை, உயிரில்லாத அழுகி போகக்கூடிய ஒரு சதை பிண்டத்தை. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியையும் அருவருப்பையும் தரக்கூடியது. அது ஒரு சவ்அத். அப்போது அவருக்கு இருந்த பிரச்சனை எப்படி அடக்கம் செய்கிறதுங்கிற சட்டம் தெரியலையேங்கிறது இல்லை. அவருக்கு இருந்த பிரச்சனை இந்த அசிங்கத்தை எப்படி கண்ணில் படாமல் மறைக்கிறது என்பது தான். சரி, அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சிது? காகம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? வசனத்தில் யுவாரிங்கிற வார்த்தை வருது. காகம் அந்த உடலை எப்படி யுவாரி செய்கிறதுன்னு காட்டுச்சு. யுவாரின்னா மண்ணில் புதைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தம் மறைப்பது, டு ஹைட் அல்லது மூடி வைப்பது, டு கவர். நீங்கள் ஒரு ரகசியத்தை மறைச்சா கூட அரபியில் அதுக்கு பேர் யுவாரி தான். ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சா அதுவும் இதுதான். காகம் என்ன பண்ணுச்சு? அது ஒரு தோட்டி வேலை செய்கிற பறவை. அது குப்பையை கிளற மாதிரி மண்ணை தோண்டி அந்த அசிங்கத்தை உள்ளே தள்ளி மூடுச்சு. இப்படி தான் இதை மறைக்கணும்னு அது காட்டுச்சு. இங்கே தான் நாம் தெளிவாக சிந்திக்கணும். காகத்து மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கன்சீல்மெண்ட். அதாவது அந்த உடலை வெளியில் போடாமல் மறைக்கணும். அதுதான் சட்டம். காகம் மண்ணை பயன்படுத்துச்சு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச வழி அது. அங்கே மண் தான் இருந்துச்சு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடலை மறைக்கணுங்கிற நோக்கத்தை விட்டுட்டு மண்ணில் தான் போடணுங்கிற அந்த முறையை, மெத்தட் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம என்ன மண்ணையாங்க வணங்குறோம்? இறைவனோட கட்டளை அந்த அழுகிற உடலை கண்ணில் படாமல் மறைச்சிரு, அவ்வளோதான். இப்போ யோசிங்க, நெருப்பில் எரிச்சா க்ரீமேஷன், அந்த உடல் மறையுமா மறையாதா? கண்டிப்பாக மறையும். சொல்லப்போனால் புதைக்கிறத விட எரிச்சா அந்த அழுகல் இன்னும் சுத்தமாக வேகமாக மறைஞ்சு சாம்பலாகிடும். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, சூரா 5:31 சொல்கிறது, மனுஷன் நாகரீகமாக இருக்க கற்றுக்கிட்ட ஒரு வரலாற்று சம்பவம்.
மண்ணில் தான் போடணும், வேறு எதுலேயும் போடக்கூடாதுன்னு தடை போடுற சட்டம் கிடையாது. உயிரோடு இருக்கிறப்போ மனுஷனை மதிக்க கற்றுக்கோங்க. செத்த பிறகு அந்த வெறும் உடம்பை உங்கள் குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி சுத்தமான முறையில், அது மண்ணோ நெருப்போ ஏதோ ஒரு வழியில் மறைச்சிருங்க. இதில் எந்த பாவமும் இல்லை. இல்லாத தடையை இருக்குன்னு நினச்சி பயப்படாதீங்க. சிந்திப்போம். வஸ்ஸலாமுன் அலைக்கும்.